பேசலாமா? ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னடா சுமதி மேடம் இந்த காலத்தில் உட்காந்துட்டுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அவ்வளோ ஒரு மன வருத்தத்தோடு தான் அவங்கள நான் இப்போ மீட் பண்ணுறேன். ரொம்ப முடியல என்னால், ஓவர் ட்ரெஸ். ஏன்னா ஹரணிக்கு வந்து நேற்று ஃபுல்லாக டாக்டர் தான் சுற்றிட்டு இருந்தோம். நான் இந்த சொல்லப்படுற நிகழ்ச்சி வந்து ஒரு விழிப்புணர்ச்சி தான் நான் உங்களை ஏற்படுத்த போகிறேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இது மாதிரி ஹரணி மாதிரி வளர்ந்த பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணுவா, கிளினிக் போயிட்டு வரக்குள்ளையெல்லாம் ஃபுட்டு ஸ்விக்கி அதுன்னு ஆர்டர் பண்ணுறது, பிரியாணி அப்புறம் மீன் என்னமோ அந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் ஒரு 2 இயர்ஸ் விடாமல் சாப்பிட்டுட்டு தான்ப்பா இருந்தா. ப்ளஸ் என்னாச்சுன்னா அதோட சைடு எஃபெக்ட்டு பயங்கரமான பாதிப்பு. சத்யநாராயணன் இருக்கார் நாங்கள், அவர் பார்த்தாருன்னா அவர் ஒரு 10 மினிட்ஸு ஐஸ் இது மாதிரி அது சொல்ல தெரியல, குளுக்கோஸ் மாதிரி இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அப்போ இருந்து என்னால் காலையில் தான் ஒன்றும் சாப்பிடல. அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 தடவை வாமிட் பண்ண வாஷ் வந்து பிளாக்காக போக ஆரம்பிச்சதுனால அது நல்ல அறிகுறிகள் இல்லை அப்படின்ட்டாங்க எங்கள் டாக்டர். உடனே ஜிஹெச்சுக்கு உடனே கூட்டிகிட்டு போயிட்டேன். பக்கத்தில் நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவளுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சி வார்டில் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு வந்து வங்குடல் பிரிவு சிகிச்சைக்கு போடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் பிபி எக்கச்சக்கமாக ஏறி இருந்தது. பார்த்துட்டு ஸ்வெட்டிங் வேறு ஸ்டார்டிங். அப்படியே 25 வயசு தான் அவளுக்கு. இடது பக்கம் வலி, செஸ்ட் பெயின் எல்லாமே இருக்குது, அறிகுறிகள் எல்லாமே. டாக்டர் நான் இதுமாரி இவளை பார்த்ததில்ல, பிபி இதுமாரி வந்ததே இல்லை அவளுக்கு அப்படின்னு. உடனே நீங்கள் வந்து ஒரு இது சிகிச்சை எப்படி டக்குன்னு போயிடுங்க, எக்கோ இசிஜி எடுத்து பார்த்துடலாம் ஒரு எமர்ஜென்சிக்குன்னா. அங்கேயும் பிபி செக் பண்ணுறோம், பிபி குறையவே இல்லை. 3 தடவை செக் பண்ணியும் உடனே எக்கோ எடுத்துகிட்டு இசிஜி எடுத்தால் நான் இருக்க ஒரு கர்ப்பரட்சாம்பிகையோட பக்தை நான். அதனால் அம்பிகைக்கு வேண்டினேன், ஐயோ வந்து பகவானே என்னோடய குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துரு, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என்னோடய சந்நிதிக்கு வந்து என்னால் முடிஞ்சுட்டு 10 ரூபாயை நான் உண்டியில் போட்டு விட்றேன் அவளை அழைச்சின்னு வந்தேன். என்னோடய பிரார்த்தனையில் பழிச்சுது அந்த இடத்துல. என்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் பேஷன் தான் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு கிடுகிடுத்து போயிட்டேன். ஏன்னா இப்போ வயசு கணக்கே இல்லைங்களே ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு. அப்புறம் மறுபடியும் எமர்ஜென்சி வார்டில் போய் காட்டினா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஹைப்பர் டென்ஷன் டாக்டரை பார்க்கணும், குடல் பிரிவு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நாங்கள் உடனே எங்கள் ஃபேமிலி டாக்டர் சார் ஒர்க் பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவங்க சொன்னாங்க இது மாதிரி அவளுக்கு அந்த வெளி ஃபுட்டு சாப்பிட்டதுனால பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, பெப்டிக் அல்சர், அதுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்கா அப்படின்ட்டு மாத்திரை மருந்து ஒரு 2500 மேலே இப்போ நான் வாங்கி வச்சுட்டுருக்கேன். எங்கள் மாமா மாமி வந்து விக்டோரியா ஷீசஸில் அவங்க இருக்காங்க. மாமி தான் சொன்னாங்க, சுமதி எங்கள் டாக்டர் சொல்கிற 40 வருஷம் சர்வீஸு, எப்படி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் வெளியே அனுப்பிச்சாங்க, சீரியஸ் கண்டிஷனாக இருக்காளே இப்படி அப்படிங்கும்போது தான் நாங்கள் உஷாராயிட்டோம். அந்த டாக்டர் சொல்கிற மறுபடியும் மிட் நைட்லேயே ஹார்ட் நெஞ்சு வலி அது மாதிரி வந்தால் நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்து அட்மிட் ஆகிடுங்க. அங்கேனும் பயந்து நடுங்கிட்டேன். அப்புறம் அவங்களே பிரார்த்தனை பண்ண சொல்லிவிட்டு எங்கள் மாமா மாமி ரொம்ப சப்போர்ட்டிங் எங்களுக்குங்க. உடனே அவங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, அவள் அதையே பார்த்துட்டு இருந்தா. உடனே டாக்டர்கிட்ட பிபி செக் பண்ணுறோம், பிபி இல்லை, ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. நான் இதெல்லாம் ஒரு மிராக்கிள் தான் என்னோடய லைஃப்பில். அதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவங்களும் ஒரு இன்ஜெக்ஷன் அந்த டியூப் மேலே வச்சு போடுறாங்க. அது நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அது சொல்ல தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போய் மாத்திரை மட்டும் 1500 ரூபா ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு அட்டைப்பெட்டி. நான் ஹரணி சொல்லிட்டேன், இது வந்து பெப்டிக் அல்சரு அப்படின்னாவே இது கேன்சர் கொண்டு வர கூட விடும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹரணி இதை முடிச்சு இந்த கோர்ஸை முடிச்சுட்டுன்னா நம்ம ஜிஹெச்சுக்கு போயிடலாம். எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற ஒப்பீனியன் என்னென்னா, வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டுனால தான் இது மாதிரி வருதுங்கிறாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிறது பாருங்கள், அது மாதிரியோ இல்லை நான் பெரிய கடன் அழைச்சிட்டு சாப்பிட பாருங்க, சாப்பிட்லாம், ஹோட்டல் தப்பு இல்லை, நல்ல ஹோட்டலாக செலக்ட் பண்ணலாம். நான் நேற்று அன்னில் சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு. ஆனால் இதுமாரி நான்வெஜ்ஜு தான் அவன் நல்லா எடுத்துட்டா. எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. வறுத்தது பொரிச்சது ஐட்டம்லாம் இல்லாமல் நல்லா நல்ல உணவு பழக்கங்கள் இருந்திருக்கு பழைய காலத்துலாம். அந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு வரது ரொம்ப பெட்டர். இதை எடுத்துக்காட்டதை உங்கள்கிட்ட சொல்கிற அட்வைஸ் கிடையாது. என் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள் இப்போ பாருங்கள், என் நிலைமையை எப்படி உட்காந்துட்டுருக்கேன். சுமதி மேடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. வாழ்க வளமுடன்.